ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் நாளைக்கு விளையாட போகிற மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் பட்டாம் பேரஸோட மேட்சை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழ் தலைவாசும் பட்டாம் பேரஸும் நேற்று தான் மேட்ச் ப்ளே பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரிவெஞ்ச் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக பண்ணாங்க. ரைடிங் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்து ஒரு 8 பாயிண்ட்லாம் எடுத்தார். ஹாஃப் டைம் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் நல்லா தான் விளாண்டாங்க. 15 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. பட்னா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் டைமில் 20 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பாயிண்ட் லூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட்னா டூவா டைவ் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தேவையில்லாமல் டேக்கல்லாம் பண்ணி பாயிண்டை லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மோகின் ஷஃபாங்கி பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டு கொடுத்தாரு. ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னா தமிழ் தலைவாஸ் 38 பாயிண்ட்டும் பட்னா பைரஸ் 42 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. பட்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை 4 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. தமிழ் தலைவாஸோட ரைடர்ஸில் மோகின் ஷஃபாங்கி 11 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. சச்சின் 8 பாயிண்ட்டும், இமான்ஷு அண்ட் சாகில் குலியா இந்த 2 பிளேஸும் ஆளுக்கு 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட்னா பைரஸில் பார்த்தீங்கன்னா அயன் 13 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. தேவாங் 12 பாயிண்ட்டும், சுபம் 5 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. தமிழ் தலைவாஸ் நாளைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட விளையாட போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமும் இந்த சீசனில் ப்ளே பண்ணிட்டாங்க. 27 அக்டோபரில் விளையாண்டாங்க. இந்த மேட்ச் டைலில் முடிஞ்சிச்சு. தமிழ் தலைவாஸ் 30 பாயிண்ட்டும், ஜெய்ப்பூர் 30 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா 10 டிசம்பரில் தான் விளையாண்டாங்க குஜராத்துக்கு எதிராக. அந்த மேட்ச்சில் அவங்களுக்கு வெற்றி கிடச்சிருந்துச்சு. குஜராத் 29 பாயிண்ட்டும், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 42 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஜெய்ப்பூர் ஒரு வெற்றியோட பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த 2 டீமும் இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 11 மேட்ச்சில் ஜெய்ப்பூர் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் வெறும் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் டைலில் முடிஞ்சு. தமிழ் தலைவாஸ் இனி வரும் மேட்சஸ் ஜெயிச்சா கூட அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் நல்ல பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஆகணும். இந்த 2 டீமோட பிளேயிங் ப்ரெடிக்ஷன் சவுண்ட்ஸை பார்த்தலாம். இப்போ ஜெய்ப்பூரோட தான் பார்ப்போம். அர்ஜுன் ஜஸ்வாய், சுர்ஜித் சிங், அன்குஷ் ராத்தி, ரிஷா மிர்புகிரி, ரோனக், நீரஜ் நர்வால், தரணிதரன் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை பார்த்துடலாம். சச்சின், மோகின் ஷஃபாங்கி, அமீர் உசானி பஸ்டமி, ரோனக், ஆஷிஷ், நிதேஷ்குமார், ஹிமான்ஷு இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் 8 PM ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கபடி அப்டேட் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.